நீதி அரசர் சுவாமிநாதன் அவருக்கு ஆதரவாக இப்ப கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான வழக்கறிஞர்கள் சுவாமிநாதன் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சு, அதே போல திமுக அரசு அவங்களுக்கு உச்சக்கட்ட கண்டனத்தையும் தெரிவிச்சு, ஒரு போராட்டம் ஒண்ண தற்போது வழக்கறிஞர்கள் அவங்க எல்லாருமே ஏற்படுத்தியிருக்காங்க. இதனால தற்போது இந்த விஷயம் குடியரசுத் தலைவர் அவங்க வரைக்கும் போயிருக்கு. அதாவது ஜனாதிபதி திரௌபதி அவங்க தற்போது திமுக அரசு, ஆளும் திமுக அரசு அவங்களுடைய அந்த ஆட்சியையே டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான நடவடிக்கைய குடியரசுத் தலைவர் திரௌபதி அவங்க எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைய தற்போது இந்த 1000க்கும் அதிகமான வழக்கறிஞர்கள் திமுக அவங்களுக்கு எதிராகவும், முக்கியமா தீபத்தூண் விவகாரத்துல, திருப்பரங்குன்றம் விஷயத்துல சுவாமிநாதன் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சு 60 வழக்கறிஞர்கள் அவங்க செஞ்ச விஷயம் இப்ப திமுக அரசு அவங்களுடைய அந்த ஆட்சியே இன்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3, 4 மாசம் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடியே திமுக அவங்களுடைய அரசு அது கம்ப்ளீட்டாக டிஸ்மிஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்ப தற்போது சுவாமிநாதன் அவருக்கு எதிராக 1000 வழக்கறிஞர்கள் அவங்க களத்துல இறங்கி குடியரசுத் தலைவர் வரைக்கும் அந்த விஷயத்த கொண்டு போய் மிக முக்கியமான ஒரு எதிர்ப்ப திமுக அரசுக்கு எதிராக அவங்க செஞ்சிருக்காங்க. இதனால தற்போது எதுக்குடா இந்த விஷயத்துல நம்ம தலையிட்டோம் அப்படிங்கிற மாதிரி உச்சக்கட்ட பயத்துல நம்ம முதல்வர் அவரு இருக்கிற மாதிரியான சம்பவம் தற்போது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. டெல்லியில இந்த சம்பவம் தற்போது நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோல இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். அதனால வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீதியரசர் சுவாமிநாதன் திருப்பரங்குன்றம் மலை மேல தீபம் ஏத்தலாம் அப்படின்னு அவர் தீர்ப்பு குடுத்ததுக்கு கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம தமிழகத்த சேர்ந்த சுமார் 40 எம்பிக்கள், அதுக்கு அப்புறமா காங்கிரஸ் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு 80 எம்பிக்கள், இப்படி எல்லாருமே சுமாரா ஒரு 120 எம்பி, இந்திய அளவுல 120 எம்பி அவங்க எல்லாருமே சபாநாயகர் அவர்கிட்ட முக்கியமான பெட்டிஷன் குடுக்குறாங்க. அதாவது தமிழ்நாட்டுல திருப்பரங்குன்றம் தீபத்தூண் அந்த தீர்ப்பு சொல்ற வழக்குல நீதியரசர் சுவாமிநாதன் தமிழ்நாட்டுக்கு உள்ள மதக்கலவரம் ஏற்படுற மாதிரியான தீர்ப்பை அவர் கொடுத்திருக்காரு. அதனால அவரை பதவியில இருந்து நீக்குங்க, நீதிபதி பதவியில இருந்து நீக்கணும் அப்படின்னு ஒரு மிரட்டல் விடுற மாதிரியான ஒரு விஷயத்த அந்த இடத்துல சுமார் 120 எம்பிக்கள், முக்கியமா திமுக ஸ்டாலின் அவருடைய அந்த அறிவுறுத்தல், அந்த வலியுறுத்தலின் அடிப்படையில் தான் 120 எம்பிக்கள் சுவாமிநாதன் அவருக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி சபாநாயகர் கிட்ட கடந்த வாரம் அந்த பெட்டிஷன், அந்த மனுவை கொடுத்திருந்தாங்க. இந்த விஷயம் திமுக அவங்க யோசிச்சு செஞ்சாங்களா? இல்ல யோசிக்காம செஞ்சாங்களா? அப்படின்னு தெரியல. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு, அவசரப்பட்டு செஞ்சுட்டாங்க போல இருக்கு. ஆனா, இப்ப அந்த விஷயமே மிகப்பெரிய அளவுல திமுக அவங்களுக்கு அவங்களுடைய ஆட்சிய கவிழக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவுல பேக் ஃபயராக தான் இந்த விஷயம் மாறியிருக்கு. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 300 நீதிபதிகள் சுவாமிநாதன் அவர் குடுத்த அந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு தான். ஒரு நீதிபதியையே மிரட்டுற மாதிரியான விஷயத்த தமிழக அரசு அவங்க செஞ்சுகிட்டு இருக்காங்க. இந்த நிலைமை நீடிச்சதுன்னா, யாருமே வருங்காலங்கள்ல அவங்க சுதந்திரமா தீர்ப்பு தர முடியாது. நீதிபதிகள மிரட்டுற மாதிரியான நடந்துக்கிற இந்த அரச கண்டிப்பாக டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே கடந்த வாரத்துல சுமார் 300 நீதிபதிகள் சுவாமிநாதன் அவருக்கு ஆதரவாக ஏற்கனவே குடியரசுத் தலைவர் திரௌபதி அவர்கிட்ட அவங்க ஒரு பெட்டிஷன குடுத்திருந்தாங்க. இப்போ அவங்கள தொடர்ந்து இந்திய அளவுல கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான மூத்த வக்கீல்கள் அவங்க எல்லாருமே இப்ப சுவாமிநாதன் அவருக்கு ஆதரவாக இந்த திருப்பரங்குன்றம் மலை மேல தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும் அப்படிங்கிற இந்த விஷயத்துக்கு சுவாமிநாதன் அவருக்கு ஆதரவு குரல கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அவங்க எப்படி ஃபர்ஸ்ட் சுமார் 120 எம்பிக்கள் கையெழுத்து போட்ட, அதாவது சுவாமிநாதன் அவரை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு 120 எம்பிக்கள் கையெழுத்து போட்ட ஒரு மனுவ சபாநாயகர் கிட்ட குடுத்திருந்தாங்களோ, அதே மாதிரி முன்னதா சுமார் 300 நீதிபதிகள் கொண்ட கையெழுத்து போட்ட அந்த, அதாவது சுவாமிநாதன் அவருக்கு ஆதரவாக 300 நீதிபதிகள் கையெழுத்து போட்ட அந்த மனுவ குடியரசுத் தலைவர்கிட்ட இதுக்கு முன்னாடி குடுத்திருந்தாங்க. அவங்கள தொடர்ந்து தற்போது நேத்து கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான மூத்த வழக்கறிஞர்கள் அவங்க எல்லாருமே கையெழுத்து போட்ட இன்னொரு மனு ஒண்ணு நேத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி அவங்க கிட்ட நேத்து தரப்பட்டிருக்கு. அதுல மிக முக்கியமாக அந்த வழக்கறிஞர்கள் அவங்க எல்லாருமே எந்த வகையில சுவாமிநாதன் அவருக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதியரசர் சுவாமிநாதன் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட அவரு 1000க்கும் அதிகமான வழக்குகள், ரொம்ப வருஷமா பெண்டிங்ல இருந்த வழக்குகள், இப்படி நெறைய வழக்குகள் எல்லாத்துக்குமே அவர் தீர்ப்பு குடுத்திருக்காரு. அவர் குடுத்த எல்லா தீர்ப்புமே இதுவரைக்கும் எல்லாராலயுமே ஏத்துக்கொள்ளக்கூடிய ஒரு
சிறந்த தீர்ப்பு தான் இதுவரைக்கும் நீதியரசர் சுவாமிநாதன் அவர் கொடுத்த எல்லா வழக்குலயுமே குடுத்திருக்காரு. அவர் கொடுத்த தீர்ப்பு இதுவரைக்கும் எப்பயுமே ஒரு சர்ச்சையான விஷயமாக மாறுனதில்ல அப்படின்னு வழக்கறிஞர்கள் எல்லாருமே நீதியரசர் சுவாமிநாதன் அவருக்கு இந்த விஷயத்துல மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா, திருப்பரங்குன்றம் மலை மேல தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும் அப்படிங்கிற இந்த வழக்குல மட்டும் இதுக்கு முன்னாடி திமுக அரசு அவங்களுக்கு ஆதரவாக கூட சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு சொல்லியிருக்காரு. அப்ப எல்லாம் நீதி அரசர் சுவாமிநாதன் அவருக்கு எதிராக தமிழக அரசு அவங்க எந்த ஒரு குரலையுமே அவருக்கு எதிராக குடுக்கல. ஆனா, இப்ப திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல நீதி அரசர் சுவாமிநாதன் அவரு மிக மிக சரியான தீர்ப்ப தான் அவரு குடுத்திருக்காரு. ஆனா, இந்த இடத்துல தமிழக அரசு அவருக்கு கண்டனம் சொல்லியிருந்தா கூட பரவால்ல. ஆனா, அவருடைய அந்த பதவிய பறிக்கிற மாதிரியான செயல்ல தமிழக அரசு அவங்க கையில எம்பிக்கள் இருக்காங்களே அப்படின்னு, அந்த தைரியத்துல ஒரு நீதிபதிய மிரட்டுறாங்க அப்படின்னா, நிச்சயமாக இது ஏற்கக்கூடிய விஷயம் கிடையாது. இந்த விஷயத்த சாதாரணமாக கடந்து போயிட்டா, நிச்சயமாக தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல மக்கள் எல்லாருக்குமே நீதித்துறை அவங்க மேல நம்பிக்கை இல்லாம போகக்கூடிய அந்த சூழ்நிலை நிச்சயமாக வரும் காலங்கள்ல ஏற்படும். அது நடக்காம இருக்கணும்னா, நிச்சயமாக சுவாமிநாதன் அவர் குடுத்த அந்த தீர்ப்ப தமிழக அரசு அவங்க ஏத்துக்கணும். அந்த தீர்ப்ப அவங்க செயல்படுத்தணும். அது மட்டும் இல்லாம நீதியரசர் சுவாமிநாதன் அவருக்கு எதிராக கையெழுத்து போட்ட 120 எம்பிக்கள் அவங்க எல்லாருமே மன்னிப்பு கேட்கணும். இது நடக்கலை அப்படின்னா, கண்டிப்பாக குடியரசு தலைவர் அதாவது திரௌபதி அவங்க நிச்சயமாக தமிழக அரசு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா, திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல சரியான தீர்ப்பு குடுத்த ஒரு நீதிபதி, அவருக்கே இங்க தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லைன்னா, சாதாரண மக்களுக்கு மட்டும் எப்படி தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு அங்க வழக்கறிஞர்கள் கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான வழக்கறிஞர்கள் திரௌபதி அவங்க கிட்ட வழக்கறிஞர்கள் கையெழுத்து போட்ட அந்த மனுவ குடுத்து இந்த மிக முக்கியமான விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதேபோல ஒரு நீதிபதியே மிரட்டிய திமுக அரசு அப்படின்னு சொல்லி திமுக அரசு அவங்களுடைய அந்த ஆட்சியையே திரௌபதி அவங்க நிச்சயமாக கலைக்கணும். ஒரு நீதித்துறையையே ஒரு அரசாங்கம் மிரட்டுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அது கண்டிக்கத்தக்கது. அதுக்கு நிச்சயமாக குடியரசுத் தலைவர்கள் அவங்க கண்டிப்பாக திமுக அரசு அவங்களுக்கு சரியான பதிலடிய குடுக்கணும். அப்படி குடுக்கணும்னா, கண்டிப்பாக ஏற்கனவே 300 நீதிபதிகள் சுவாமிநாதன் அவருக்கு ஆதரவாக அவங்க அந்த கையெழுத்து போட்ட அந்த மனுவ குடுத்திருந்தாங்க. இப்ப அவங்க தொடர்ந்து கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான வக்கீல்கள் சுவாமிநாதன் அவருக்கு ஆதரவாக இப்ப திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் விஷயத்துல இறங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருமே சுவாமிநாதன் அவருக்கு ஆதரவாக சொல்ற விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சுவாமிநாதன் அவரு ஒரு நீதிபதியே ஒரு அரசாங்கம் மிரட்டுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த அரசாங்கம் ஆளக்கூடிய அருகதை அற்ற அரசாங்கம். அதனால திரௌபதி அவர்கள் நிச்சயமாக இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல ஏதாச்சும் ஒரு வகையில நடவடிக்கை எடுக்கணும். ஒண்ணு அரசு அவங்க தீபத்தூண்ல தீபம் ஏத்துறதுக்கான அந்த அனுமதிய குடுக்கணும். அப்படி இல்லைன்னா, சுவாமிநாதன் அவர்கிட்ட அந்த 120 எம்பிக்கள் அவங்க மன்னிப்பு கேட்கணும். இது 2மே நடக்கலை அப்படின்னா, கண்டிப்பாக திமுக அரசு கலைக்கப்பட வேண்டிய ஒரு அரசு அப்படின்னு, இப்ப அங்க வழக்கறிஞர்கள் கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான வழக்கறிஞர்கள் அவங்களுடைய கையெழுத்து போட்டு நீதியரசர் சுவாமிநாதன் அவருக்கு நியாயம் கிடைக்கணும் இந்த விஷயத்துல அப்படின்னு வழக்கறிஞர்கள் எல்லாருமே சுவாமிநாதன் அவருக்கு ஆதரவ தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ அந்த மனு தற்போது குடியரசுத் தலைவர் அவங்க கிட்ட தற்போது குடுக்கப்பட்டிருக்கு. வழக்கறிஞர்கள் அவங்க தரப்புல குடுக்கப்பட்டிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். திரௌபதி அவங்க நிச்சயமாக திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல அவங்களே நேரடியா இறங்கறதுக்கான வாய்ப்ப தற்போது தமிழக அரசு அவங்களே ஏற்படுத்தி குடுத்திருக்காங்க. நிச்சயமாக இந்த விஷயம் ரொம்ப பெரிய அளவுல சீரியஸாக ஆச்சுன்னா, தமிழக அரசு அவங்களுடைய அந்த ஆட்சி காலம் முடியறதுக்குள்ளயே அவங்களுடைய அந்த ஆட்சி கலைக்கப்படறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு கண்டிப்பாக தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு.